லூகா 22ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் தொடங்கி 46ஆம் வசனம் வரை இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். பரிசுத்த வேதாகமத்திலே நாம் புரிந்து கொள்வதற்கு கடினமான சில வேத பகுதிகள் இருக்கிறது. Some parts of the scripture are very hard to understand. அவ்வாறு மனித அறிவுக்கு புலப்படாத ஒரு வேத பகுதியை தான் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியிலே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபம் என்ன? கர்த்தாவே, பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பாவிகளுக்காக மரிப்பதற்காக வந்தார். சிலுவையின் மரணம் என்பது இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்காத ஒன்றல்ல. வேதம் சொல்கிறது, அவர் உலக தோற்றத்திற்கு முன்பதாக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. அது மனிதனை சிருஷ்டிப்பதற்கு முன்பதாகவே தேவன் மனிதர்களை சிலுவையின் மூலமாக ரட்சிக்கும்படியாக என்ன பண்ணாருங்க? தீர்மானித்தார். அந்த சிலுவையிலே தன்னை தியாக பலியாக அர்ப்பணிக்க இயேசு கிறிஸ்துவானவர் தன்னை அர்ப்பணித்திருந்தார். ஆனால் இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஏறெடுக்கிற ஒரு ஜெபம், இந்த பாத்திரம் என்று சொல்லும்போது அவர் எதை குறித்து பேசுறாருங்க? சிலுவையின் மரணத்தை குறித்து. அவர் எப்படி வேண்டிக் கொள்றாரு பாருங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு, லூக்கா எப்படி எழுதுறாருங்க? என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். Please take this cup away from me. அநேக வேளைகளிலே கிறிஸ்துவின் தெய்வீகத்தை குறித்து ஆழமாக சிந்திக்கிற நாம் கிறிஸ்துவின் மனுஷீகத்தை குறித்து அதிகமாக சிந்திப்பதில்லை. இயேசு கிறிஸ்து மனுஷனா வந்தார், ரொம்ப லைட்டா நம்ம எடுத்துக்கிறோம் அதை. It was not easy for Jesus to become human. இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்தபோது நீங்களும் நானும் அனுபவியாத பாடுகளை அவர் அனுபவித்தார். இங்கே இயேசு கிறிஸ்துவின் வேர்வை இரத்த துளிகளா என்ன பண்ணுச்சுங்க? மாறினது. அந்த வசனத்தை படிச்சுட்டு போயிடும், இரத்த துளியா மாறினது அப்படின்னு சொல்லிட்டு. இரத்த துளியாய் மாறினது என்று சொல்லும் போது அது it was a deep psychological and medical condition. மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் அவருக்கு ஏற்பட்ட மாபெரும் துயரத்தை அது சொல்லுது. நிறைய பெண்கள் சொல்லலாம், கர்ப்ப வேதனையை விட பெரிய வேதனை வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்திலே அனுபவித்த அந்த வியாகுலமும் சிலுவையிலே அவர் பட்ட பாடும் பெண்களுடைய கர்ப்ப வேதனையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது பெண்களுடைய கர்ப்ப வேதனை ஒன்றுமில்லை என்று மருத்துவர்கள் சொல்றாங்க. அவர் சரீர பிரகாரமாக சிலுவையில மிகவும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டாரே என்றால், கெத்செமனே தோட்டத்தில் மன ரீதியாக மிகவும் துக்கப்பட்டார், மிகவும் வியாகுலப்பட்டார். He was going through both psychological and physical pain. மன ரீதியாகவும் அவர் நொறுக்கப்பட்டவராக இருந்தார், சரீர பிரகாரமாகவும் அவர்
நொறுக்கப்பட்டவராக இருந்தார். சரி, இந்த பகுதியை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளும் போது இதிலிருந்து நாம் என்ன பாடங்களை கற்றுக்கொள்ளலாம் என்று நான் யோசித்த போது இந்த செய்திக்கு என்ன தலைப்பு கொடுக்கலாம்? நிறைய தலைப்புகள் என்னுடைய சிந்தனையிலே ஓடிக்கொண்டே இருந்தது. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அனுபவித்த பாடுகளை குறித்து நாம் சிந்திக்கலாமா? இல்லை என்றால் இயேசு கிறிஸ்துவின் மனுஷிகத்தை குறித்து நம்ம சிந்திக்கலாமா? இல்லை என்றால் இந்த வேத பகுதியை குறித்து கிறிஸ்தவர்கள் எப்போதும் சிந்திக்கும் போது நம் எல்லாருடைய மனதில் வருவது இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபம், the prayer of Jesus. அப்ப இதை ஜெபத்தின் மையமாக கொண்டு இந்த செய்தி இந்த காலையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்பினபடினாலே இந்த செய்திக்கு தலைப்பாக ஜெபம் பரலோக வல்லமையை கொண்டு வருகின்றது. prayer brings heavenly power. ஜெபம் பரலோக வல்லமையை கொண்டு வருகிறது என்ற தலைப்பிலே இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை போல மனம் நொந்தவர்களாக நீங்க இங்க இல்லாமல் இருக்கலாம். ஆனா அதே சமயம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காயங்களோடையும் வேதனையோடையும் நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடும். சைக்காலஜிக்கலி அஃபெக்டட், மன ரீதியாக சோர்ந்து போனவர்களாக நீங்கள் இருக்கக்கூடும். இல்லை என்றால் ஒரு வியாதியின் நிமித்தமாக, இல்லை இந்த பூமியில இருக்கிற உங்களுடைய அனுதின அலுவல்களின் நிமித்தமாக சரீர பிரகாரமாக நீங்கள் நொறுங்கி போனவர்களாக இங்கே உட்கார்ந்து இருக்கக்கூடும். இயேசு கிறிஸ்து இந்த கெத்செமனே தோட்டத்திற்குள்ளாக அவர் நுழைந்த போது அவர் உதவுவார் அற்ற சூழ்நிலையிலே அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளாக செல்கின்றார். Jesus walked into Gethsemane in a desperate, helpless state. அவருக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. சீஷர்களை கூட்டிட்டு போறாரு. அதுல ஒரு 3 சீஷர்களை அழைத்துட்டு போய் எனக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தூங்கிட்டு இருக்காங்க. அவருக்காக ஜெபிக்க ஒருவரும் இல்லை. அவருக்காக இந்த பூமியில உதவி செய்கிற ஒருவரும், அதாவது இயேசு கிறிஸ்துவுக்கு உதவி செய்கிற அளவுக்கு தகுதியுள்ளவர் ஒருவரும் இல்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை, நான் கைவிடப்பட்ட நிலையை உணர்கிறேன், எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, இந்த சூழ்நிலையிலே நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்றால் உங்களோடு கூட இந்த வேத பகுதியிலிருந்து தேவன் எவ்வாறு இந்த பாடுகளின் மத்தியிலே நம் வாழ்க்கையிலே செயல்படுகிறார் என்று 4 காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, ஒரு காரியத்தை நம்ம தெரிந்து கொள்ளணும். இரண்டாவது, ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். இப்ப என்ன நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும்? நாம் கடவுளிடம் நெருங்குகையில் இவ்வுலகம் நம்மை வெறுத்து நம் மீது பொய் பழிகளை சுமத்தும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். We need to be aware that when we get closer to God, we will be hated and falsely accused by this world. நான் கடவுளிடத்தில் நெருங்கும் போது இந்த உலகம் என்னை வெறுத்து என் மீது வீண் பழிகளை சுமத்தும் என்பதை நாம் என்ன பண்ணிருக்கணுங்க? அறிந்திருக்க வேண்டும். அதுதான் இந்த முதல் பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். 35ஆம் வசனத்திலிருந்து 38ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து திடீர்னு சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நான் முதல் முறை உங்களை அனுப்பினேன். அதாவது லூக்கா 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். முதல் முறை அவங்களை அனுப்பும் போது இயேசுக்கு சொல்றாரு, நீங்க பணப்பைய என்ன பண்ணக்கூடாது? எடுத்துட்டு போகக்கூடாது. நீங்க மாற்று வஸ்திரத்தை கூட நீங்க என்ன பண்ண வேண்டாம்? எடுத்துட்டு போக வேண்டாம். நீங்க போய் பிரசங்கம் பண்ணுங்க அப்படிங்கிறார். அவங்க போய் அதே மாதிரி பிரசங்கம் பண்ணிட்டு வெற்றிகரமா திரும்புறாங்க. ஆனா இந்த முறை இப்ப இயேசுக்கு சொல்றாரு, இந்த முறை நீங்கள் போகும்போது, இப்ப இந்த முறை அவங்க எங்க போறாங்க? இயேசு கிறிஸ்துவோடு கூட அவங்க சிலுவைக்கு என்ன பண்ணணுங்க? வரணும். இந்த முறை நீங்கள் என்னோடு கூட வரும்போது உங்களுக்கு வஸ்திரம் இருந்தால் அதை விற்று நீங்கள் பட்டயத்தை என்ன பண்ணிக்கோங்க? பை அ ஸ்வார்ட்.
இல்லை இதுவே இந்த நிகழ்வு இன்றைக்கு நடந்திருக்கும் என்றால் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கலாம், பை அ கன், ஒரு துப்பாக்கி வாங்கி என்ன பண்ணிக்கோங்க, வைத்துக் கொள்ளுங்கள். இப்ப இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து, உன்னுடைய எதிரியை நீ என்ன பண்ணணும், மன்னிக்கணும். உனக்கு தீங்கு செய்யறவங்களுக்கு நீ என்ன பண்ணணும், நன்மை செய்யணும். உன்னை துன்பப்படுத்துகிறவர்களை நீ என்ன பண்ணக்கூடாது, திரும்ப துன்பப்படுத்தக்கூடாது என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இப்போ பட்டயத்தை வாங்கி நீ என்ன பண்ணிக்கோ, வைத்துக்கொள். அப்ப உடனே அதுல ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, ஆண்டவரே எங்ககிட்ட 2 கத்தி இருக்கு. அப்ப இயேசு சொன்னாரு, அது போதும். இப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த பட்டயத்தை வாங்க சொல்கிறார்? ஒரு சிலவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அது நிறைய கிறிஸ்தவர்கள், யுத்தத்தை விரும்புகிற நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே பாரு பட்டயத்தை என்ன பண்ணாரு, வாங்கி வைக்க சொன்னாரு. ஆகையினால நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வதற்கு நாம் வன்முறையை பயன்படுத்துவது என்ன கிடையாதுங்க, தவறே இல்லை. Did Jesus meant that? இயேசு கிறிஸ்து அப்படி சொன்னாரா? இப்ப இயேசு கிறிஸ்து 2 பட்டயம் இருக்கணும்னே போதும் அப்படின்ட்டார். இப்போ இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வருகின்ற திரள் கூட்டத்தை அவர் யுத்தத்தின் மூலம் மேற்கொள்ள வேண்டுமே என்றால் இந்த 2 பட்டயம் என்னதுங்க, போதாது. அப்ப இது போதும்னு இயேசு கிறிஸ்து சொன்னார்னா வேற ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இது போதும்னு சொல்லி அவர் என்ன பண்றாருங்க, சொல்றார். அப்புறம் இந்த கெத்செமனே தோட்டத்தில் மல்கூஸ் அப்படிங்கிற ஒரு சேவகன் இயேசு கிறிஸ்துவை பிடிக்க வந்த போது யோவான் எழுதின சுவிசேஷத்துல யோவான் என்ன பண்றாருங்க, வன்முறையை பயன்படுத்துகிறார். ஏன் வன்முறையை பயன்படுத்துறாரு? ஜெபம் பண்ண சொன்னப்ப தூங்கிட்டு இருந்தார். ஜெபம் பண்ணப்ப அப்ப ஜெபம் பண்ணிருந்தா ஆவியில என்ன பண்ணிருப்பாருங்க, நடந்திருப்பாரு. ஜெபம் பண்ணாதனால மாம்சத்துல என்ன பண்றாருங்க, உடனே இயேசு கிறிஸ்து பேதுரு என்ன பண்றாருங்க, கண்டித்து அவனுடைய காதை அவர் என்ன பண்றாருங்க, சுகப்படுத்துறார். அப்ப பேதுருக்கிட்ட ஆண்டவர் சொல்ற காரியம் என்னவென்றால், இப்போது எனக்கு வேண்டும் என்றால் எண்ணிலடங்காத தூதர்கள் எனக்காக யுத்தம் செய்வதற்கு என்ன பண்றாங்க, காத்திருக்கிறாங்க. அவர் ஒரு வார்த்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவர் கண் அசைத்தால் போதும் அந்த தூதர்கள் எல்லாரும் இறங்கி வந்து ரோமர்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க, அழித்து போட்டு விடுவார்கள். இப்ப இயேசு கிறிஸ்து அதற்காக இதை சொல்லவில்லை. ஏன் அதை சொன்னார்? வாசிக்கலாம் 37ஆம் வசனம். அவர்கள் கரங்களிலே பட்டயத்தை வைத்திருந்தது எதற்கு அடையாளமாக இருந்தது என்றால், அவர்கள் அக்கிரமக்காரர்கள், துன்மார்க்கர் என்று எண்ணப்படுவதற்கு என்ன இருந்ததுங்க. கிழக்கத்திய கலாச்சாரத்தில் வழக்கமா நம்ம யாரும் கத்தியோ கன்னோ வச்சிருக்க மாட்டோம். பிரவீனா, நீங்க துப்பாக்கி வச்சிருக்கீங்களா? இல்ல. ஜெயராஜன்னா, வீட்டில் அருவாள் வச்சிருக்கீங்களா யாரையாச்சும் வெட்டுறதுக்கு? இல்ல. நம்ம நிறைய பேர் வீட்டில் துப்பாக்கிக்கும் அருவாளும் இல்லாதது நல்லது. ஏன்னா கோபத்தில் யாரையாச்சும் எடுத்து வெட்டிட்டோம்னா சுட்டுட்டோம்னா வம்பாயிரும். சீஷர்களுடைய கரங்கள்ல கத்தி இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. இப்ப யார் வந்து கத்தியோ அருவாளோ துப்பாக்கியோ ஆயுதமோ வச்சிருப்பாங்க? ஓகே, ஆர்மி சேவகர்கள் வச்சிருப்பாங்க, தீவிரவாதிகள் வச்சிருப்பாங்க, ரவுடிகள், ரவுடிஸ், அப்புறம் ரொம்ப ரிச் பீப்புள் ஒருவேளை தங்களுடைய தற்பாதுகாப்புக்காக என்ன பண்ணிப்பாங்க, வைத்திருப்பாங்க. சொல்லிட்டாங்க. ஸோ தே ஆர் லீகலி ரெகக்னைஸ்டு. இப்போ சாதாரண மக்கள் நம்ம யாருமே ஏங்க கத்தியோ துப்பாக்கியோ வச்சல. இப்போ சர்ச்சுக்கு வரீங்கன்னு அப்படின்னா நீங்க ஏன் கத்தியோ துப்பாக்கியோ யாரும் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இல்லை. ஏங்க எடுத்துட்டு வரல? தேவையில்லை. ஏன்னா நாமும் யாருக்கும் எந்த தீங்கும் பண்ண போறது இல்லை. ஆகையால நமக்கும் யாரும் எந்த தீங்கும் பண்ண மாட்டாங்கிறது நம்முடைய ஒரு நம்பிக்கை. யாராவது ஒரு வாசிக்கலாம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 53:12.
அவர் வேண்டிக் கொண்டதை நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். பலவான்களை அவர் நமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். இயேசு கிறிஸ்து தன்னை குறித்து கூறப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையின் நிறைவேறுதலுக்காக எதுக்காக இவன் கத்தி வச்சிட்டு இருக்கான்? அப்ப இயேசு கிறிஸ்து யார் என்று எண்ணப்படுவாருங்க? இவரும் அக்கிரமக்காரரில் ஒருவனாக. இப்ப நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க என்ன பண்றீங்க? வெளியில ஒரு கடைக்கு நீங்க போறீங்க. போறப்ப 2 பேர் உங்க பக்கத்துல நடந்து வராங்க. 2 பேரும் கையில ஒரு பெரிய துப்பாக்கியோ கொடுவால வச்சு நடந்து வராங்க. உங்க கையில எதுவுமே இல்லை. ஆனா உங்களைய பார்க்கிறவங்க என்ன நினைப்பாங்க? இவர் யாரோ பயங்கரமான ஆளாட்டிருக்க. கொரோனா சமயத்தில் ஒரு நாள் நான் காயத்ரியுடைய பைக் எடுத்துட்டு கறி வாங்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த பழைய பைக்கில், காயத்ரி பைக்கில் முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கும். அப்போ கொரோனா டைமில் ரூல்ஸ் இருந்தனால எல்லாருமே 10 பேர் மாதிரி கறி கடையில் என்ன பண்ணுறாங்க, முகக்கவசம் அணிச்சிட்டு தூரமாக நின்றுட்டு இருக்காங்க. நானும் போய் லைனில் நின்ன உடனே அந்த கறி கடைக்காரர் என்ன நினைச்சாருன்னு சொல்ல, சார் நீங்கள் முன்னாடி வாங்க அப்படின்னாரு. சரி போனேன். உங்களுக்கு எவ்வளோ சார் வேணும்? எனக்கு 1 கிலோ கறி கொடுங்க அப்படின்னு. கறி கொடுத்துட்டு கறி வெட்டிக்கிட்டே அவர், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களாங்க சார்? இல்லைங்க, நான் ஒர்க் பண்ணலைங்க, இது என்னுடைய தம்பி மனைவியோட வண்டிங்க. அப்படிங்களாங்க சார், நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு நினச்சி தான் உங்களுக்கு நான் இந்த கறி கொடுத்தேன். ஏன்னா இந்த கொரோனா காலத்தில் நீங்களும் போய் வேலை செய்கிறீங்க இல்லையா? சில சமயங்களில் நாம் யாரோட இருக்கிறோமோ அவர்களோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோங்க, அடையாளப்படுத்தப்படுவோம். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்க ஏன் இந்த கத்தியை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னா, நீங்க எனக்காக வாழும்போது என் நிமித்தமாக என் மீது இந்த உலகம் எப்படி வீண் பழி சுமத்தி என்னை பகைத்ததோ அதே போல உங்களையும் இந்த உலகம் என்ன பண்ணும், வீண் பழி சுமத்தி பழிக்கும். அப்போது அதை நீங்கள் சந்திக்க என்ன பண்ணணும், ஆயத்தமாக இருக்க வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 18 21 வசனங்கள் வாசிக்கலாம். யோவான் 15ஆம் அதிகாரம் 18 21 வசனங்கள். நீங்க இந்த உலகத்துல போகும்போது எனக்காக நீங்க வாழ்றதுனால உங்களை எல்லாரும் பகைத்தால், என்னை இந்த உலகம் பகைத்தது என்று நீங்க என்ன பண்ணிக்கோங்க. நீங்க நியூஸ் பார்த்தீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. கடந்த வாரம் பால் தினகரன் அவர்கள் மும்பை நகரில் ஒரு கூட்டம் நடத்தினார். அவருக்கு எதிராக ஒரு வழக்கு கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இவர் மூட நம்பிக்கைகள் என்ன பண்றாருங்க, பரப்புறாரு. இவர் அமாசுன சக்திகளை கொண்டு என்ன பண்றாருங்க, அற்புதங்களை செய்யறாருன்னு சொல்லி என்ன பண்ணிருக்கிறாங்க, கேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன நினைக்கலாம், பால் தினகரனுக்கு அது வேணும்னு சொல்லி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அடுத்து நம்முடைய சபைக்குள்ளாரையும் வருவாங்க. நீங்க மூட நம்பிக்கை என்ன பண்றீங்க, என்னப்பா மூட நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவை நம்பினால் பரலோகம் போவோம்னு சொல்றேன் இல்லையா, அது என்னது மூட நம்பிக்கைன்னு சொல்லி கேஸ். இதெல்லாம் நடக்கும், சீக்கிரமா நடக்க போகுது இந்தியாவில். ஒருவேளை இப்படி நடக்கும்போது நம்ம யாரை நினைத்து பார்க்கணும்னா, இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்க்கணும். நம்ம ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை செய்யும் போது நம் மீது யாராவது வீண் பழி சுமத்துறாங்க, இல்லை நம்மை வெறுக்கிறார்கள், நான் கடவுளுக்காக வாழ்வதனால் என்னை வெறுக்கிறார்கள் என்றால், இதை யாருக்கு இந்த உலகம் செஞ்சதுங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு செய்தது. அடுத்த வசனம் வாசிக்கலாம், 19ஆம் வசனம். நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தான். இப்போ நானும் இந்த உலகத்தில் இருக்கிறவனை போல ஒருவனாய் வாழ்வேனே என்றால் இந்த உலகம் என்ன பண்ணுங்க, சேர்த்து கொள்ளும். ஆனால் நீங்கள் இந்த உலகத்தை சேர்ந்தவர்கள் இல்லாததுனாலே
இந்த உலகம் உங்களை பகைக்கும். 20ஆம் வசனத்தை சொல்றாரு, ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்ல என்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நீங்க என்ன பண்ணுங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, என்னையவே இந்த உலகம் வந்து கஷ்டப்படுத்துச்சு அப்படின்னா, உன்னை கஷ்டப்படுத்தும் போது நீ என்ன பண்ணக்கூடாது, ஆச்சரியப்படக்கூடாது அதை நினைத்து. வாரன் வியர்ஸ்பி என்ற ஒரு தெய்வ மனிதன் சொல்றாரு, உன்னுடைய விசுவாசத்திற்காக உன் மீது யாரும் வீண் பழி சுமத்தவில்லை என்றால், உன்னுடைய விசுவாசத்தின் நிமித்தம் உன்னை யாரும் பகைக்கவில்லை என்றால், நீ கிறிஸ்தவனே இல்லை, நீ ஒரு அவிசுவாசியாக இருக்கிறாய். நீ ஒரு அவிசுவாசியா இருக்கிறனால இந்த உலகத்துக்கு உன்னை என்ன பண்ணுதுங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை பகைக்க அவங்க என்ன பண்ண கிடையாதுங்க, விரும்ப கிடையாது. அப்ப நாம் கிறிஸ்துவின் நிமித்தமாக பகைக்கப்பட்டு நம் மீது வீண் பழி சுமத்தப்படுகிறது என்றால், நான் ஒரு விசுவாசியாக இருக்கிறேன் என்பது ஊர்ஜிதமாக தெரிகிறது. இப்ப இந்த சூழ்நிலையில நான் நிறைய நேரத்தில் நான் யோசிப்பேன். என்ன யோசிப்பேன் அப்படின்னா, ஒரு நபருடைய வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா எந்த நிமிஷம் அவங்க கடவுளுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி முயற்சிக்கிறாங்களோ, அப்போவே அவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் ஆரம்பிச்சிடும், துன்பம் ஆரம்பிச்சிடும், பிரச்சனை ஆரம்பிச்சிடும், எதிர்ப்புகள் ஆரம்பிச்சிடும். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சோர்ந்து போயிடுறாங்க. ஏன் சோர்ந்து போயிடுறாங்க? ஏங்க நான் பாட்டுக்கு அமைதியா சர்ச்சுக்கு வந்தேன் போனேன்னு இருந்தேங்க, என்னை பிடிச்சி டீக்கன் ஆக்குனாங்க, அன்னையில இருந்து தூக்கமே போயிடுச்சு. நான் பாட்டுக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தேன், எனக்கு இந்த பொறுப்பை பாஸ்டர் கொடுத்தாரு, அந்த பொறுப்பை என்னைக்கு எடுத்தோன்னா அன்னையில இருந்து சபையில இருக்கிறவங்க எல்லாம் என்னை பார்த்து என்ன பண்றாங்க, தவறா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? 2வது 39ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், துன்ப வேளைகளில் நாம் கடவுளிடம் ஜெபத்தில் நெருங்க வேண்டும். வாசிக்கலாமா அந்த 39ஆம் வசனத்தை? 22ஆம் அதிகாரம் லூக்கா 39. பின்பு அவர் புறப்பட்டு, அடுத்த வார்த்தை என்ன சொல்லுதுங்க, அதாவது இயேசு கிறிஸ்து எப்பெல்லாம் எருசலேமுக்கு வருவாரோ அப்ப எல்லாமே இந்த ஒலிவ மலைக்கு அவர் என்ன பண்ணுவாருங்க, போவார். ஒருவேளை லூக்கா அந்த குறிப்பிட்ட இடத்தை குறித்து சொல்லவில்லை என்றாலும், மத்தேயு, மார்க்கு, யோவான் எழுதின சுவிசேஷங்கள்ல இருந்து அந்த ஒலிவ மலையிலே அவர் குறிப்பாக கெத்சமனே என்ற தோட்டத்திற்கு போனார். நாங்க இஸ்ரவேல் நாட்டுக்கு போன போது அந்த கெத்சமனே என்ற தோட்டத்தை போய் பார்க்க நேரிட்டது. கெதரோன் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்கு அருகில் இருக்கிற ஒரு அழகான தோட்டம். அது முழுவதும் ஒலிவ மரங்கள். ஒரு சில ஒலிவ மரங்கள் 2500 வருடங்களுக்கு மேல பழமை வாய்ந்தது. அந்த ஒலிவ மரங்கள்கிட்ட போய் நிக்கிறப்போ அந்த டூர் கைடு என்ன சொன்னாருன்னா, இந்த ஒலிவ மரங்கள் ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணிருக்க கூடும், பார்த்திருக்க கூடும். பியூட்டிஃபுல் பிளேஸ், அழகான ஒரு ஒலிவ மரத்தோட்டம். இப்ப இயேசு கிறிஸ்து இவ்வளோ பிரச்சனை இருக்கு, அவரை பிடிச்சிட்டு போய் சிலுவையில் அறைய போறாங்க, அவரை பிடிக்கிறதுக்காக ஒரு கூட்டம் தேடிட்டு இருக்கு. யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க என்ன பண்ணிட்டாங்க, சென்று விட்டான். இந்த சூழ்நிலையில நீங்களும் நான் இருந்தோம்னா என்ன பண்ணுவாங்க? நமக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை வர்றதுங்க. அந்த கஷ்டமான சூழ்நிலையில் நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணுவாங்க? சிலர் பிரச்சனைகளை பார்த்து ஓடி ஒளியா என்ன பண்ணுவாங்க, முயற்சிப்பாங்க. இந்த பிரச்சனையே வேண்டாம்டா, இங்க இருந்து நான் போயிட்டேன்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு சிலர் பிரச்சனையின் மத்தியில யார் மேல பழி சுமத்தலாம்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, இதுக்கெல்லாம் காரணம் இவங்க தான். ஒரு சிலர் பிரச்சனையின் மத்தியிலே புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு துவண்டு போயிருப்பார்கள். இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். He was praying to God. See, இந்த ஒரு முறை மட்டும் இல்லைங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை, அவர் மனிதனாய் பிறந்து அவர் பரமேறும் வரைக்கும் அவருடைய வாழ்க்கை முழுவதும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு இடத்துல 5000 பேருக்கு என்ன பண்றாருங்க, போஜனம். அப்படின்னா காலையில இருந்து இரவு வரைக்கும் அவர் உழைத்து இருக்கிறார், பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்திருக்காரு, அவங்களை கவனித்திருக்கிறாரு. அது செஞ்சு முடிச்ச உடனே வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவர் தனித்திருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். இந்த ஒரு வாரமா எங்க வீட்டுல குடும்ப ஜெபமே ஒழுங்கா நடக்கல. நேற்று ராத்திரி என்னுடைய மனைவி சொல்லிட்டு, அடுத்த வாரத்துல இருந்து எல்லாம் என்ன பண்ணிடணும், சரி பண்ணிடணும், இப்படியே போனா சரியாகாது. ஏன்?
இந்த கட்டட இடிபாடுகள், காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்னதுங்க வேலை செஞ்சுட்டு நைட்டு நாங்கள் போய் படுக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைங்க எல்லாம் படுத்துடுறாங்க. குடும்ப ஜெபம் என்ன பண்ணல. காலையில் எந்திரிச்ச உடனே நந்தகுமாராவது அருளாவது வந்து கதவை தட்டிடுவாங்க. இப்போ காலையில் எந்திரிச்சு ஜெபம் பண்ணலன்னா காலையில் அவங்கள பார்க்கறதுக்கு என்ன ஆயிருங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பிஸியாக இருந்தால் யாரை மறந்துடுறோம்? கடவுளை மறந்துடுறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து அவ்வளோ வேலை செஞ்சாலும் இரவு அவர் படுக்காம என்ன பண்ண கிடையாதுங்க. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகாலையிலே இருட்டோடு எழுந்திருந்து மலையிலே சென்று அவர் ஜெபித்தார் என்று நம்ம என்ன பண்றோங்க பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்போதும் ஜெபிக்கிறவராக இருந்தார். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கும் போது யூதாஸுக்கு இயேசு கிறிஸ்து எங்க இருப்பாருன்னு கண்டுபிடிக்கிறதுல எந்த சிரமமும் இல்லை. ஏன் சிரமமும் இல்லை அப்படின்னா, அதுல யோவான் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வந்தா இரவு நேரத்துல கெத்செமனே தோட்டத்துல ஜெபித்து கொண்டிருப்பார் என்று யூதாஸ்க்கு என்ன பண்ணுங்க நல்லா தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு பிரச்சனையை பார்த்து பயந்து ஒளிந்து என்ன பண்ணலைங்க, ஓடவில்லை. He was right there. ஜெபித்து கொண்டு இருக்கிறார். இப்போ இயேசு கிறிஸ்து எதுக்காக ஜெபம் பண்ணும்? அவர் கடவுள் இல்லையா? அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கவில்லையா? போட்ல படுத்து தூங்கிட்டு இருக்காருங்க. காற்றும் கடலும் என்னப்படுதுங்க, உயிரை பறிக்கிற நிலையில இருக்கு. எந்திரிச்சு நின்று காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதியா இருந்தாரு. கப்பு சுப்பு நடங்கிடுச்சு. செத்து போன லாசரு கல்லறையை திறக்க போனா எல்லாரும் சொல்றாங்க, ஐயோ அது நாரும், திறக்காதீங்க, வேண்டாம். இயேசு கிறிஸ்து கல்லறையை தர, லாசருவை வெளியே வா. அவன் எந்திரிச்சு என்ன பண்றாங்க, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட பெண்மணியின் 12 வருட வியாதி என்ன பண்ணுச்சுங்க, in a second it got over. அப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக ஜெபிக்க வேண்டும்? அவர் மனிதனாய் வந்தபடியினாலே மனிதர்களாகிய நாம் எவ்வாறு கடவுளை தேட வேண்டும் என்பதை நமக்கு போதிப்பதற்காக அவர் ஜெபித்தார். அவருடைய ஜெபத்தின் மூலம் நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும்? கடவுளுடைய உதவியின்றி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற துன்பங்களை மேற்கொள்ளவே முடியாது. We cannot overcome the troubles in our life without prayer. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனையா, மனம் உடைந்து போய் இருக்கிறீங்களா, அடுத்து என்ன செய்வதென்று தெரியவில்லையா, go to God in prayer. கடவுளை நீங்கள் ஜெபத்திலே தேட வேண்டும். எப்படி இயேசு கிறிஸ்து கடவுளை தேடுறாருங்க? அவர் தன்னுடைய சீஷர்கள் எல்லாத்தையும் ஒரு இடத்துல விட்டுட்டு தனிமையிலே தேவனை தேடுகிறார். உங்கள நிறைய பேர் கோயில்ல வரப்ப நீங்க ஜெபிக்கலாம், ஜெப கூட்டங்களை நீங்க ஜெபிக்கலாம். ஒருவேளை குடும்ப ஜெப கூட்டங்கள்ல உங்களுடைய குடும்பத்தினரோடு நீங்கள் சேர்ந்து ஜெபிக்கலாம். எத்தனை பேர் தனிப்பட்ட முறையிலே கடவுளிடத்திலே ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள்? How many of you pray by yourself, independently, alone? இயேசு கிறிஸ்து மலையின் மேல என்ன பண்றாருங்க, போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றாரு. அவர் கெத்செமனே தோட்டத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, இந்த உலகத்தை விட்டு தன்னை பிரித்து கொண்டு கடவுளோடு அவர் என்ன பண்றாருங்க, நேரம் செலவழிக்கிறார். கடவுளோட நேரம் செலவழிச்சுட்டு மறுபடியும் இந்த உலகத்துக்கு அவர் வர்றார். சந்நியாசம் போற மாதிரி போய் மலையில போய் என்ன பண்ண கிடையாதுங்க, உட்கார்ந்து கொள்ள கிடையாது. He is resigning from the world to be united with God. நம்ம எல்லாருக்குமே தனிமையிலே கடவுளோடு நேரம் செலவழிப்பது மிக மிக அவசியமா இருக்கிறது. பக்த சிங் என்ற ஒரு தெய்வ மனிதனை குறித்த ஒரு சாட்சியை நான் கேட்டேன். அந்த சாட்சியை கூறினவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த பக்த சிங் என்ற ஐயாவனுடைய அறைக்குள்ளாக நீங்கள் போவீர்கள் என்றால் அவருடைய தரையிலே 2 பள்ளங்கள் இருக்கும். அந்த 2 பள்ளங்களும் உருவானதற்கு காரணம் என்னவென்றால் அவர் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாராம். பல மணி நேரம் ஜெபிப்பாராம். நீங்க நினைச்சு பாருங்களேன், ஒருவனுடைய தரையிலே பள்ளம் விடும் அளவிற்கு அவனுடைய முழங்கால்கள் அந்த தரையிலே ஊண்டப்பட்டிருக்கும் என்றால் எத்தனை மணி நேரங்கள் அங்கே அவர் முழங்காலிலே நின்றிருக்க கூடும். இந்தியாவிலே ஒரு மாபெரும் ஆவிக்குரிய எழுப்புதலை இந்த பக்த சிங் என்ற தேவ மனிதன் கொண்டு வந்தார்.
அவருடைய மரணத்திலே அவரை குறித்து சாட்சி சொல்லும்போது அவங்க ஊழியத்துல பல பிரச்சனைகளை அவர் சந்திச்சிருக்கார். அந்த பிரச்சனைகளை குறித்து இந்த பக்த சிங் இடத்துல யாராவது ஒருவர் போய் கூறின உடனே இந்த பக்த சிங் என்ன செய்வாரா, தன்னுடைய அறையிலே போய் முழங்காலிலே நிற்பார். He will not talk to anyone else, he will talk to God. தன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலே அவர் எந்த ஒரு மனிதனிடத்திலும் அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, பேச மாட்டார். அவர் முழங்காலில் போய் என்ன பண்ணுவாருங்க, நிற்பாரு. அந்த முழங்காலில் இருந்து அவர் எழும்பி வரும்போது அவர் என்ன செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை தேவன் அவருக்கு என்ன பண்ணுவாருங்க, கொடுப்பார். நம்முடைய வாழ்க்கையின் போராட்டங்களை நம்முடைய வார்த்தைகளினால் அல்ல, நம்முடைய கைகளினால் அல்ல, நம்முடைய முழங்கால்களிலே நாம் போராட வேண்டும். உங்க வீட்டுக்காரர் உங்களோட சண்டை போடுறாரா, முழங்கால்ல நிலுங்க. உங்க மனைவி நீங்க சொன்னதை கேட்கலீங்களா, முழங்கால்ல நிலுங்க. நீங்க முழங்கால்ல நிற்கும் போது எல்லா பிரச்சனையும் நம்ம விட்டு என்ன பண்ணுங்க, ஓடிவிடும். மூன்றாவது 40 42 வசனங்களை நாம் வாசிக்கும் போது நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம், நம் சோதனைகளை மேற்கொள்ள நாம் ஜெபத்தில் கடவுளை நெருங்க வேண்டும். நான் ஏன் கடவுள்கிட்ட போகணுங்க, நான் ஏன் ஜெபம் பண்ணணும்? நம் சோதனைகளில் இருந்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால், விடுபட வேண்டும் என்றால் நான் ஆண்டவரிடத்தில் செல்ல வேண்டும். வாசிக்கலாம் 40வது வசனம். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீங்கள் சோதனைக்கு உட்படாத, நீ ஏன் ஜெபம் பண்ணணும்னு ஆண்டவர் சொல்றாருங்க. உனக்கு சோதனை வரும் அப்படிங்கறனால நீ ஜெபம் பண்ணணும்னு சொல்ல கிடையாது. ஏற்கனவே உனக்கு என்னது சோதனை. 46வது வசனத்துல பாருங்க, வாசிக்கலாம். நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன, சோதனைக்கு உட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு நாள் வாட்ஸ்அப்ல யாரோ அனுப்பிச்சிருந்தாங்க எனக்கு ஒரு படம். அதுல போட்டிருக்கு, என்ன போட்டிருக்குன்னா, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா வாழ்க்கையில, நேரா போய் ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டு தூங்கணும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு, நீ ஏன் தூங்குற, நீ சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணு, எழுந்திருந்து ஜெபம் பண்ணு. ஒரு சிலருக்கு பிரசங்கம் ஆரம்பிச்ச உடனே தூக்கத்தை என்ன பண்ண முடியலைங்க, இடையில கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தின உடனே முழிச்சு பார்க்கறது, மறுபடியும் என்ன பண்றது. நிறைய நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில தூக்கம் கடவுளை நாம் தேடுவதற்கு எதிரியாக மாறிவிடுகிறது. காலையில் எந்திரிச்சு ஜெபிக்கலான்னா காலையில தூக்கம், ராத்திரி படுக்க போறப்ப ஜெபிக்கலான்னா அப்பயும் தூக்கம், டயர்டு. சரி, மத்தியானம் ஜெபிக்கலான்னா உண்ட மயக்கம், என்ன பண்ண முடியலைங்க. அது என்னமோ ஒரு சிலவங்க சொல்லுவாங்க, அது என்னமோ பாஸ்டர் ஜெபம் பண்ணலாம்னு நினைச்சாதான் தூக்கம் வருது, மற்ற நேரம்லாம் என்ன பண்றது கிடையாது, தூக்கம் வருது இல்ல. எப்பெல்லாம் நான் ஜெபம் பண்ணலாம்னு நினைக்கிறேனோ அப்பெல்லாம் என்ன வருதுங்க, தூக்கம் வருது. இயேசு கிறிஸ்து எதுக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்றாருங்க, சோதனைக்கு உட்படாதபடிக்கு. நம்ம வாழ்க்கையில வர போராட்டங்களை நாம் சந்திக்கும் போது அதில் நாம் ஜெயம் கொள்ள வேண்டும் என்றால், அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபிக்க வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய ஜெபம் இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, அவரு 40வது வசனத்துல சோதனைக்கு உட்படாதபடி ஜெபிங்கள் என்று சொல்லிட்டு 41ஆம் வசனம் யாராவது ஒரு வாசிங்களேன் பாருங்க. இங்க இயேசு கிறிஸ்து அவர்களை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் என்ன பண்ணாருங்களா, முழங்கால் படியிட்டு. யூத ஆண்கள் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுடைய வழக்கமா அவங்க எந்த போஸ்டர்ல ஜெபம் பண்ணுவாங்க, நின்று கொண்டு வானத்தை அன்னார்ந்து பார்த்து, சில வேளைகளிலே கைகளை என்ன பண்ணுவாங்க, உயர்த்தி தேவனை பார்த்து என்ன பண்ணுவாங்க. சோ இந்த முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுவது என்பது அவர்களுடைய வழக்கத்திலே எப்போதும் அவர்கள் ஜெபிக்கின்ற முறை அல்ல. லூக்கா 18 இயேசு கிறிஸ்து 2 பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க. பரிசேயன் உள்ள வந்து நின்று ஜெபம் பண்ணா, ஆயக்காரன் என்ன பண்றாங்க, தூரத்தில் நின்று. இயேசு கிறிஸ்து முழங்கால் படியிட்டார்.
வாட் அ சைன் ஆஃப் சப்மிஷன். தன்னுடைய பிதாவுக்கு முன்பதாக மனிதனாய் அவதரித்த கிறிஸ்துவானவர் தன்னை தாழ்த்தினார். பிதாவை அவர் என்ன பண்ணாருங்க? கனப்படுத்தினார். வேதத்துல பல விதங்கள்ல ஜெபம் பண்றாங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் பழைய ஏற்பாட்டிலே 9ஆம் அதிகாரம் 8வது வசனம், 967வது பக்கம் பழைய ஏற்பாட்டிலே. முகம் குப்புற அப்படின்னா சாஷ்டாங்கமாய் விழுந்து. இந்த ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா கைய மோடி அவர்கள் ராமேஸ்வரம் வந்திருக்கிறாரு நியூஸ்ல பார்த்தப்ப, அவர் ஒரு பிரதம மந்திரியா இருந்தாலும் அந்த கோயில்ல போய் அவர் என்ன பண்ணாருங்க? சாஷ்டாங்கமாக. அப்படி அவங்க விழுவது எதற்கு அடையாளமாக இருக்குதுங்க? என்னை உம்மிடத்திலே சமர்ப்பித்தேன். இப்ப கடவுளுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிடுவது எதை காண்பிக்குது என்றால், என் பெருமை, என் கர்வம், என் சுகம், இது எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக நான் என்ன பண்ணிட்டேன்? விட்டுட்டு நீரே கதி என்று நான் என்ன பண்றேன்? நான்காம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் சங்கீதம் 4வது வசனம். 4வது சங்கீதம் 4வது வசனம் வாசிப்பா. பேசிக்கொண்டு இருங்கள். 63வது சங்கீதம் 6ஆம் வசனம். இப்ப பாருங்க, நம்ம தமிழ்ல உங்க படுக்கையிலிருந்து ஆண்டவர்கிட்ட பேசிக் கொண்டிருங்கள், இல்லை என்றால் என் படுக்கையிலே நான் உண்மை நினைக்கும் போது என்று சொல்லும் போது, எபிரேய மொழியில நான் என் படுக்கையிலே ஜெபிக்கும் போது. நீங்கள் கோபம் கொண்டாடும் பாவம் செய்யாதிருங்கள் என்று சொல்லும்போது நீங்க படுக்கையில் என்ன பண்ணுங்க? பேசிக்கொண்டு இருங்கள் என்று அவர் சொல்லும்போது படுக்கையில நீங்க என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. இந்த சங்கீதக்காரன் சில நேரங்களில் இரவு தூக்கம் வராத போது தன்னுடைய படுக்கையிலே அவன் படுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்க? இப்ப நின்று கொண்டு ஜெபித்தார்கள், அமர்ந்திருந்து ஜெபித்தார்கள், படுக்கையிலே படுத்திருந்து என்ன பண்ணாங்க? ஜெபித்தார்கள். எங்க அப்பா ஒரு தடவை பேசி கொண்டிருக்கும் போது சொன்னார், ராத்திரி எல்லாம் தூக்கம் வரல. தூக்கம் வராத நேரங்களில் நான் சபையாரை ஒவ்வொரு குடும்பமாக நினைத்து நான் என்ன பண்ணுவேன்? ஜெபம் செய்து கொண்டே இருப்பேன். ஏன்னா அவருடைய சரீரத்தில் முழங்கால் போடுற அளவுக்கு அவருக்கு அப்ப என்ன கிடையாதுங்க? சக்தி இல்லை. அமர்ந்திருந்து ஜெபம் பண்றதுக்கு என்ன கிடையாதுங்க? சக்தி இல்லை. இப்போ இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய படுக்கையிலே சக்தியற்றவனாய் உணரும் போதும் அவன் என்ன பண்றாங்க? ஜெபம் பண்றான். ஒருவேளை முழங்கால் படிட்டு நின்னா மட்டும்தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு, இல்ல நின்றுட்டு இருந்து ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு, இல்ல படுத்து கொண்டு இருந்தாதான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரு. அப்படிலாம் இல்லைங்க. அவர் உள்ளத்தை பார்க்கிறார். என்னுடைய உள்ளத்திலே என்னால இந்த சேர்ல உட்காந்து தாங்க ஜெபம் பண்ண முடியும், என்னால முழங்கால் போட முடியாது அப்படின்னு நீங்க நினைத்தாலும், கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி முழு மனதாய் அவரிடத்துல நாம் சமர்ப்பிக்கும் போது அவர் நம்ம ஜெபத்தை என்ன பண்றாருங்க? கேட்கிறவராக இருக்கிறார். ஆனால் அதே சமயம் என்னால் ஒருவேளை முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடியுமே என்றால் நான் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பது மிகவும் நல்லது. சில நேரம் உட்கார்ந்து ஜெபிப்பதை விட, படுத்துக்கொண்டு ஜெபிப்பதை விட, ஒருவேளை நின்று கொண்டு ஜெபிப்பதை விட நாம் முழங்கால் படியிடும் போது நம்முடைய கவனம் முழுவதையும் கடவுள் பக்கம் திசை திருப்புவதற்கு அது உதவியாக இருக்கிறது. என்ன ஜெபம் பண்றாரு? 42வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 22:42. லூக்கா என்ன சொல்றாருன்னா, பிதாவே. இந்த மார்க்கு என்பவன் அந்த கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவோடு இருந்த ஒருவன். சீஷரோட இவர் என்ன பண்றாருங்க? போறாரு. an young man. என்ன நடக்குது? சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவை பிடிக்கிறப்போ ஒரு இளம் வாலிபன் என்ன பண்றாங்க? பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே என்ன பண்றான்? மேலங்கிய கழட்டி கொடுத்துட்டு நிர்வாணமா என்ன பண்ணா? நீங்க பாத்தீங்கன்னா கேரளாவில் இருக்கவங்க லுங்கிய மூட்டுறதும்பாங்களே, லுங்கிய தைச்சு போட மாட்டாங்க. அது எப்போதுமே தைக்காம தான் இருக்கும். தமிழ்நாட்டில் தைச்சு போடும்.
அப்போ ஒரு ஈவெண்ட்டில் ஒரு ஜோக்கர் என்ன சொன்னார்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் போனீங்கன்னா, மலையாளி ஒருத்தர் சொன்னார், அவங்க எல்லாம் லுங்கியை தச்சு போடுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் ஏன் தைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா? தமிழ்நாட்டிலலாம் ஸ்ட்ரைக்கே என்ன பண்ணாது, நடக்காது. ஆனால் நம்ம ஊரில் அடிக்கடி என்ன பண்ணோம், ஸ்ட்ரைக்கு நடக்கும். போலீஸ்காரன் வந்த உடனே எதை பிடிப்பான், லுங்கியை பிடிப்பான். பிடிச்சானா அவுத்துட்டு ஓடுறதுக்கு தான் நம்ம என்ன. அந்த மாதிரி இந்த மார்க் என்ன பண்ணுறாருங்க, வந்து பிடிச்சவனே அவன் என்ன பண்ணுறான், இந்தடா சட்டையை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான். அப்போ இந்த மார்க் அந்த கெத்செமனே தோட்டத்தில் என்ன பண்ணுறாருங்க இருந்ததுனால, இயேசு கிறிஸ்துவின் ஜெபத்தை குறித்து அவர் எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்கிறாரு, அப்பா பிதாவே. அது எதை காண்பிக்கிறது, அவ்வளவு வேதனையோடு அவர் ஜெபித்தார். லூக்காவும் அதை நமக்கு படம் பிடித்து காட்டுவார், அவர் எவ்வளவு வேதனையா ஜெபித்தார் என்று. லூக்கா நம்மோடு சொல்லும் போது 44ஆம் வசனத்துல, அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். இயேசு கிறிஸ்துடைய ஜெபத்துல பாருங்க, அவர் யார் இடத்துல ஜெபிக்கிறாருங்க, பிதாவின் இடத்துல. அப்போ என்னுடைய கஷ்டத்தை நான் யார் இடத்துல சொல்ல வேண்டும், யார் இடத்துல சொல்லுங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயா? ஒரு சில மனைவி மாறலாம், வீட்டுல பிரச்சனை எப்படா கணவர் வருவாரு, அவர் பாவம் என்ன கஷ்டப்பட்டு என்ன நொந்து போய் வராரோ, அந்த உடனே வீட்டுக்கார்ட்ட உன் பையன் என்ன பண்ணான்னு தெரியுமா, உன் பொண்ணு என்ன பண்ணுச்சு தெரியுமா. எத்தனை மனைவிமார் கணவன்கிட்ட சொல்லாம முழங்கால் படிட்டு கர்த்தர்கிட்ட சொல்றீங்க. இப்ப கணவன்மார் என்ன பண்றாங்க, வந்த உடனே மனைவி இதெல்லாம் கேட்ட உடனே என்ன பண்றாங்க, இந்த வீட்டுக்கு வந்தாலே தொல்லை தாங்க முடியல, நேரா டாஸ்மாக் கடைக்கு போவோம், பிரச்சனை எல்லாம் தீந்துரும். ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸோட இருந்துட்டு நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுக்கே போறாங்க. ஏன், அப்பதான் மனைவி ரொம்ப டயர்ட் ஆயிரும், அதுக்கப்புறம் அவளுக்கு சண்டை போடுறதுக்கு என்ன இருக்காது. இப்ப மனைவி வந்து நம்ம கிட்ட இதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண உடனே எத்தனை கணவன்மார் மனைவியை பார்த்து, வாமா நம்ம 2 பேரும் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணலாம். இல்ல ஒரு நாள் நீங்க சொல்லி பாருங்களேன், அடுத்த நாள்ல இருந்து உங்ககிட்ட பிரச்சனையே சொல்ல மாட்டாங்க. இவங்கிட்ட பிரச்சனையை சொன்னா இவன் நம்மளை என்ன பண்ணிடுவான், முட்டி போட வச்சிருவான்டா, டே வேண்டாம் நம்மளே பார்த்துக்கலாம். இப்ப யார் இடத்துல நம்முடைய பிரச்சனையை நாம் சொல்ல வேண்டும், டு தி ஃபாதர். ஏன் அவரிடத்துல நாம் சொல்ல வேண்டும், ஏன்னா அவர் ஒருத்தரால மட்டும்தான் நம்முடைய பிரச்சனை என்ன பண்ண முடியும், தீர்க்க முடியும். நம்ம இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்கிட்ட எல்லாம் போறோம், யார்கிட்ட போகலைங்க, கடவுள்கிட்ட போ. சிலவங்க சொல்லுவாங்க, பாஸ்டர் எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன் பாஸ்டர், ஒண்ணுமே நடக்கல பாஸ்டர், ஜெபம் பண்ணிக்கோங்க பாஸ்டர். நாம் ஜெபத்தை ஒரு கடைசி ஆயுதமாக தான் என்ன பண்றோங்க பார்க்கிறோம். ஆனால் ஒரு விசுவாசிக்கு முதல் ஆயுதமாக என்ன இருக்கணுங்க, ஜெபம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய பிரச்சனைகளை நாம் முழங்கால் படியிட்டு நம்முடைய பரலோக பிதாவின் இடத்துல நாம் கூறும்போது, அந்த பிரச்சனைகளை குறித்து நாம் ஒருவரிடத்திலும் கூறுவதற்கு முன்பதாகவே தேவன் அவைகளை நமக்கு தீர்த்து கொடுப்பார். He will finish it. அவர் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று என்ன பண்ணுங்க, அறிந்து கொள்ளுங்கள். அது மொழியாக்கம் செய்யணும். நீ ஒண்ணுமே செய்யாம என்னை நோக்கிப்பார், உனக்காக நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவேன். அதனாலதான் பக்தன் பாடுனா, என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அடுத்து அவருடைய ஜெபத்திலே தன்னுடைய விருப்பத்தை பிதாவின் இடத்திலே சொல்ல என்ன பண்ணலைங்க. இயேசு கிறிஸ்துக்கு தெரியுமா தெரியாதா, அடுத்த நாள் அவர் சிலுவையில் தொங்கணும்னு தெரியும். இருந்தாலும் அவர் பிதாவை பார்த்து என்ன சொல்றாருங்க, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் தன்னுடைய விருப்பத்தை. ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணும் போது நம்முடைய உள்ளத்தின் வாஞ்சைகள், நம்முடைய விருப்பங்கள் சில சமயத்துல அது பைத்தியக்காரத்தனமா இருந்தாலும் அது ஜெபத்துல சொல்றது என்ன கிடையாதுங்க, தப்பே கிடையாது. ஏனால் அதை கேட்பதற்கு பிதா என்ன பண்றாருங்க, மனதுள்ளவராய் இருக்கிறார். ஆனா அந்த ஜெபத்தை முடிக்கிறப்ப அவர் எப்படி முடிக்கிறாருங்க, என் சித்தம் அல்ல உம் சித்தம். ஜெபம் என்பது என்னுடைய விருப்பப்படி கடவுளை செய்ய வைப்பது ஜெபம் அல்ல. ஜெபம் என்பது கடவுளுடைய விருப்பத்தின்படி என்னை நான் மாற்றிக்கொள்ளும்படியான ஒரு நேரம். அவருடைய சித்தம் என்னவென்று அறிந்து என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு நேரம்.
அதே போல இன்னைக்கு நிறைய பிரசங்கிமார்கள் என்ன பிரசங்கம் பண்றாங்கன்னா, நீ பாவம் செஞ்சிருந்தா கடவுளுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டாரு. அப்போ நிறைய விசுவாசிகள் என்ன நினைக்கிறாங்க, ஐயோ நம்ம ஏதோ பாவம் பண்ணால்தான் கடவுள் நம்முடைய ஜெபத்துக்கு என்ன பண்ணல, பதில் சொல்லல. இங்க இயேசு கிறிஸ்து என்ன பாவம் செய்தார்? பிதா அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கலீங்க. he kept silent, அமைதியா இருந்துட்டாரு. இப்ப இந்த பாத்திரம் என்று சொல்லும்போது எந்த பாத்திரத்தை குறித்து இயேசு கிறிஸ்து பேசுகிறார் இல்லையா? the cup. வாசிக்கலாம் 75ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 75:8. இங்க இந்த பாத்திரம் என்பது எதற்கு அடையாளமாக இருக்கிறது? தேவன் துன்மார்க்கர் மீது ஊற்றுகின்ற கோபாக்கினின் அடையாளமாக இருக்கிறது. ஏசாயா 51:7 வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நான் அந்த வசனத்தை மாற்றி 17ஆவது வசனம் மன்னிக்கணும். நான் 7 கர்த்தருடைய உக்கிரத்தின் பாத்திரத்தை இங்க ஏசாயா எருசலேமை தேவன் தண்டிக்கிறதுக்கு ஒரு உருவகத்தை பயன்படுத்துறாரு. என்ன பயன்படுத்துறாருன்னா, தேவன் அவருடைய கோபாக்கினின் பாத்திரத்தை என்ன பண்றாரு? இங்க இந்த பாத்திரத்தை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லும் போது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தான் படப்போகின்ற சரீர பிரகாரமான வேதனைக்காக அவர் என்ன பண்ணலைங்க, பயப்படவில்லை. அந்த சிலுவையிலே அவர் தொங்கும் போது அவர் மீது ஊற்றப்பட போகின்ற தேவ கோபாக்கினை. யாருங்க இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைந்தா? யூதர்கள் ஒருவேளை அதுக்கு வழிவகுத்திருக்கலாம், ரோமர்கள் அதற்கு அதை என்ன பண்ணிருக்கலாம், அதிகாரம் கொடுத்திருக்கலாம். ஆனா இயேசுக்கு சொல்றாரு, என் ஜீவனை நான் கொடுக்கலன்னா யாருமே என்ன பண்ண முடியாதுங்க. அப்ப எதை நினைத்து அவர் வேதனைப்பட்டார்? பிதாவின் கோபம் அவர் மீது என்ன பண்ணுங்க. சிலுவையில் அவர் ஜெபம் பண்றாரு, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டிய. நீங்க இதெல்லாம் ஆழமான இறையியல் வார்த்தைகள். ஒருபோதும் பிதாவினிடத்திலிருந்து பிரிக்கப்பட கூடாத நிலைமையில் இருக்கிற குமாரன், பிதாவின் கோபம் தன் மீது ஊற்றப்பட்ட போது தன்னை பிதா வெறுத்து ஒதுக்கி கைவிட்டு விட்டார் என்று என்ன பண்ணாருங்க, அவர் உணர்ந்தார். ஆனாலும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே. இயேசு கடவுள் நம்முடைய ஜெபத்திற்கு பதிலளிக்கவில்லை என்றாலும் அதுதான் நம்முடைய ஜெபத்துக்கு சரியான பதில். இப்ப ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நம்ம கூடி ஜெபம் பண்ணும்போது ஒரு சில ஜெபங்களுக்கு தேவன் பதில் அளிப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவர் உடனே என்ன பண்றாருங்க, செயல்படு. ஒரு சில ஜெபத்துக்கு கடவுள் என்ன பண்ணலைங்க, ஆப்போசிட்டா பதில் கொடுக்கிறாரு. அப்ப நான் யோசிப்பேன் உட்கார்ந்து, இந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் உடனடியா பதில் கொடுத்துட்டாரு, இந்த ஜெபத்துக்கு கடவுள் ஏன் பதில் கொடுக்கவில்லை? நமக்கு தெரியாதது ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு எது கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். அதை எந்த நேரத்துல கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று குமாரன் பிதாவை நோக்கி கதறிய போது, இந்த பாத்திரத்தை நீ பருகிதான் ஆக வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, உடனே பிதா மனம் உருகி, சரி மகனே நீ திரும்ப வான்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தா என்ன நடந்திருக்குங்க? இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போன போது அவரை போற்றுவார் ஒருவரும் என்ன பண்ண மாட்டாங்க. You would have had a failed mission. ஆனால் பிதா தன்னுடைய குமாரனை சிலுவையிலே ஒப்பு கொடுத்ததன் மூலமாக வாசிக்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன நடக்கும்? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. இயேசுவின் நாமத்திலே வானோர் பூதலத்தோர் பூமியில் உள்ள எல்லாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படியாக. ஏன் பிதாவானவர் தன்னுடைய குமாரனை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்? இந்த பாவ மனுக்குலத்தை மீட்டெடுத்து இந்த பாவ மனுக்குலம் அனைத்தும் அவருக்கு முன்பாக என்ன பண்ணணுங்க, முழங்கால் படியிட வேண்டும். அவரை கர்த்தர் என்று என்ன பண்ணணுங்க, அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. சில வேளைகளிலே தேவன் நாம் பிடித்ததை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு என்ன செய்ய வேண்டுமோ, எது சரியோ அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்யாமல் இருப்பதில்லை.
இப்ப 43 46 வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கின்ற 4வது ஆவிக்குரிய பாடம், நாம் பரலோக ஆறுதலை அனுபவிக்க ஜெபத்தில் கடவுளை நெருங்க வேண்டும். We need to get closer to God in prayer to experience the heavenly comfort and courage. என்னுடைய வாழ்க்கையிலே நான் பரலோக ஆறுதலை நான் அனுபவிக்க வேண்டுமே என்றால் நான் ஜெபத்திலே கர்த்தரை என்ன பண்ணணுங்க? நெருங்க வேண்டும். பவுலையும் சீலாவையும் பிடிச்சு ஜெயில போட்டாங்க. ஆனால் அந்த பவுலும் சீலாவும் அந்த ஜெயிலில் என்ன பண்றாங்க? தேவனை துதித்து பாடிக்கொண்டிருக்கிறான், புலம்பிக் கொண்டில்ல. பேதுருவை நாளைக்கு கொல்லணும்னு சொல்லி ஏரோது ராஜா முடிவு பண்ணிட்டாருங்க. அன்று இரவு பேதுரு என்ன பண்றாங்க? நிம்மதியா படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாங்க. தாவீது சொல்றான், எனக்கு எதிராக ஒரு பாளையம் இறங்கினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஏங்க, அவனுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்களா? இல்லைங்க. அந்த பிரச்சனையின் மத்தியிலே அவர்களுக்கு ஆறுதல் அளிக்கின்ற ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனுடைய ஆறுதலை அவர்கள் என்ன பண்றாங்க? தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில வேதனை வேதனை, எனக்கு பாஸ்டர் யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல பாஸ்டர், என் பிரச்சனைக்கு ஒரு முடிவே இல்லை பாஸ்டர், என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க பாஸ்டர், நான் எங்கேயாவது ஓடி போயிடலான் இருக்கேன் பாஸ்டர், நான் எதுக்கு தான் உயிரோட இருக்கிறேனே தெரியல பாஸ்டர். இந்த வார்த்தையெல்லாம் ஏன் ஒரு விசுவாசியினுடைய வாயிலிருந்து வருது? ஏன்னா அந்த விசுவாசி தேவனிடத்திலே பரலோக ஆறுதலுக்காக ஜெபத்தில் என்ன பண்ணலைங்க? காத்திருக்கவில்லை. இங்க என்ன நடக்குது? இயேசு கிறிஸ்து ஜெபிக்கின்றார். அப்பொழுது 43ஆம் வசனத்துல வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவர் என்ன பண்ணாங்க? பலப்படுத்தினான். What a beautiful picture. நாம் நம்முடைய பாடுகளின் மத்தியிலே நாம் தேவனை நோக்கி பார்க்கும் போது தேவன் நம்முடைய பாடுகளை வேடிக்கை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிற தேவன் இல்லைங்க. He will send comfort. அவர் நமக்கு ஆறுதலை அனுப்புகிற தேவனாய் இருக்கிறார். அது ஒரு செய்தியின் மூலமாக அவர் ஆறுதலை அனுப்பலாம், ஒரு பாடலின் மூலமாக ஆறுதலை அனுப்பலாம், இல்ல ஒரு நபரின் மூலமாக அந்த ஆறுதலை கொடுக்கலாம், வேத வசனத்தின் மூலமாக அந்த ஆறுதலை கொடுக்கலாம். சில வேளைகளிலே அவர் தேவ தூதர்களை அனுப்பாமல் போனாலும் தேவ தூதர்களை போன்ற மனிதர்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுப்பி அவர்கள் மூலமாக நம்மை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அடுத்த வசனம் 45ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், அவர் மிகவும் என்ன பண்ணாருங்க? வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட இப்ப தேவதூதன் தான் வந்துட்டானே, அதுக்கப்புறம் அவர் ஏன் மிகவும் வியாகுலப்பட்டார்னா அந்த தேவதூதன் என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறாங்க? பிதா, இந்த பாத்திரத்தை நீர் பானம் பண்ண வேண்டும் என்று சொல்லிவிட்டார். அதை கேட்ட உடனே அவர் என்ன பண்றாருங்க? மிகவும் வியாகுலப்பட்டார், மிகவும் கண்ணீர் விட்டார், அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணார். அதை கேட்ட உடனே அவருடைய வேர்வை துளிகள் ரத்தமா என்ன பண்ணுதுங்க? That much pain. ஒரு சில மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, the stress level, அவர் கடந்து சென்ற அந்த மன அழுத்தத்தின் நிமித்தமாக அவருடைய ஒரு சில இரத்த நாணங்கள் என்ன பண்ணிருக்கலாங்க? வெடித்திருக்கலாம். அதன் விளைவாக அந்த வேர்வை ரத்தமாக என்ன பண்ணுச்சுங்க? சிந்தினது. ஆனா 45ஆம் வசனம் பாருங்க, அற்புதமான ஒரு வசனம். அவர் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு, இந்த ஒரு வார்த்தை தமிழ் மொழியில அந்த ஹோல் சீனவே விளக்க தவறிவிட்டது. அவர் ஜெபம் பண்ணி முடித்த உடனே அவர் எழுந்திருந்து, ஒரு மரித்த ஒரு சடலம் உயிர் பெற்று எழும்புவதை போல அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வரும்போது உதவுவார் அற்றவராய் மிகுந்த வேதனையோடும் வியாகுலத்தோடும் முழங்காலிலே தேவனை நோக்கி பார்த்திருந்த கிறிஸ்து இப்போது முழு வேளத்தோடு என்ன பண்றாருங்க? அவர் எழுந்திருந்து என்று சொல்லும் போது அவனுடைய அர்த்தம் என்னவென்றால் சிலுவையை சந்திக்க அவர் புறப்பட்டார். இல்லைங்களா? பிரச்சனை அவரை தேடி வருவதற்கு முன்பதாகவே பிரச்சனையை இவர் என்ன பண்றாருங்க?
தேடி போக ஆயத்தம். எதுக்காக? கடவுளுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக. அந்த எழுந்திருந்து என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் மிகவும் ஆழமானது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நம்ம எழுந்திருக்க முடியாம நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? தமிழ்ல சொல்லுவோம், இந்த கடன் தொல்லையில இருந்து எழும்பவே முடியலைங்க பாஸ்டர், இந்த குடும்ப பிரச்சனையிலிருந்து எழும்பவே முடியல, என் வாழ்க்கையில எழும்ப முடியாம நான் துவண்டு போயிருக்கிறேன் என்று நம்ம என்ன பண்ணுவாங்க? ஏங்க எழும்ப முடியல? ஏன்னா நம்ம முழங்கால் படி இல்லை, ஏன்னா நம்ம கடவுளை நோக்கி பார்க்கவில்லை, நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மை தூக்கி விடுகிற தேவனுடைய கரத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்கவில்லை. இதுல வேற ரிஃபார்ம்டு தியாலஜி அங்கதான் நம்ம பேசுவோம். என்ன பேசுவோம்? கடவுளுக்கு எல்லாம் தெரியும்பா, அவர் செய்ய வேண்டியதை சரியான நேரத்தில் செஞ்சிருவாரு. இயேசு கிறிஸ்து சீஷர்கள்ட்ட வந்து சொன்னாருங்களா, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும்பா, நீங்க தூங்குனது நல்லதுதான், அதுவும் கடவுளுடைய சித்தம்னு சொன்னாருங்களா? இல்ல. ஏய் ஜெபம் பண்ணுடா, இல்லைன்னா விட்டு ஓடிடுவ நீ. ஒரு விசுவாசிக்கிட்ட பேசிட்டு இருந்தேன், இப்ப பகலெல்லாம் இவ்வளவு நல்லவனா இருக்கே, ராத்திரியான ஏன் கடைக்கு போற? என்ன பாஸ்டர், நைட் 8 மணியான கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது, உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருது. என்னைக்காவது நம்ம முழங்கால் படிக்கணும்னு யோசிச்சிருக்கோமா அந்த சிச்சுவேஷன்ல? ஏன் என்னுடைய வாழ்க்கையில என்னால எழும்ப முடியல? யோசிச்சு பாருங்க. இந்த எலும்பு என்ற வார்த்தை வேதத்துல நிறைய இடத்துல வந்து இருக்கு. ஏசாயாவுல நம்ம பார்த்தோம்னா, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இயேசு கிறிஸ்து 38 வருஷமாக வியாதியிலே படுத்திருந்தோம் பார்த்து என்ன சொல்றாருங்க? எழும்பி நட, டேக் அப் யுவர் பெட் அண்ட் வாக், நட, எழும்பி நட. யாரெல்லாம் தனிமையிலே தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தை கம்பீரமாய் நிமிர்ந்து எழுந்து நின்று சந்திக்க முடியும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏன் நம்ம எழும்பி நிற்க முடியாமல் இருக்கிறோம்? ஏன்னா நம்ம முழங்கால் படியிடல. வேதம் சொல்லுது, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கடவுளுக்கு முன்னாடி நான் என்னை தாழ்த்தும் போது மனிதருக்கு முன்பாக தேவன் என்ன பண்ணுவாருங்க? உயர்த்துவார், என்னுடைய வாழ்க்கையை மாற்றுவார். He will do wonders in my life. Jesus fell on the ground, but he rose again to face the situation. இயேசு கிறிஸ்து தரையிலே மண்டியிட்டு விழுந்தார், ஆனால் அவர் எழும்பி நிமிர்ந்து தன்னுடைய சூழ்நிலையை அவர் என்ன பண்ணாருங்க? சந்தித்தார். இன்னைக்கு நம்முடைய சிச்சுவேஷனை நினைச்சு நம்ம என்ன பண்றோம்? பயப்படுறோம். சில மனிதர்களை பார்த்து பயப்படுறோம். ஐயோ அவங்க வந்தாங்கன்னா என்ன நடக்கும்? ஐயோ இந்த நாள் வந்தா என்ன நடக்கும்? இன்னைக்கு பயங்கரமான விசுவாச வீரர்களா இருக்கிறவங்க கூட டாக்டர்கிட்ட போய் ஊசி போடுறதுக்கு பயப்படுறாங்க. சின்ன ஊசிக்கு பயப்படுற. பட் கடவுளுக்கு முன்னாடி நம்ம மண்டியிடும் போது நம்ம நிமிர்ந்து எழுந்து நிற்க முடியுங்க. ஆனால் சீஷர்கள் செபிக்க தவறினார்கள், அவர்கள் சோதனையில் வீழ்ந்து போனார்கள். ஆனா அதே சமயம் அந்த சீஷர்கள் ஒரு மாபெரும் பாடத்தை கற்றுக்கொண்டாங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகளை நீங்க சீஷர்களுடைய வாழ்க்கையை பாருங்க, எங்க பார்த்தாலும் முழங்கால நிற்கிறான். இந்த சீஷர்கள் வர இடத்துல எல்லாம் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? ஜெபம் 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 ஜெபம். ஏனென்றால் இந்த ஜெபம் பரலோக வல்லமையை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறது. நாம் திருச்சபையாக, தனி நபர்களாக, குடும்பங்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த பரலோக வல்லமையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நமக்கு முன்பாக தன்னுடைய மாதிரியை வைத்து சென்ற கிறிஸ்துவை போல நாம் முழங்காலில் நிற்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் என்ன பண்ணுங்க? வீட்டுக்கு போங்க, கதவை அடைத்து கொண்டு முழங்காலில் நீங்க நில்லுங்க. எந்த மனுஷன்ட்டையும் நீங்க சொல்ல வேணாம். டேக் இட் as a challenge. என்னுடைய பிரச்சனையை நான் என் கணவர்கிட்ட சொல்ல போறது இல்லை பாஸ்டர், என்னுடைய பிரச்சனையை நான் என் மனைவி கிட்ட சொல்ல போறது இல்லை பாஸ்டர், என்னுடைய பிரச்சனையை நான் என்னுடைய பெற்றோர்கிட்ட சொல்ல போறது இல்லை பாஸ்டர். I am going to pray. நான் பிதாவின் இடத்துல நான் என்ன பண்ண போறேன்? சொல்ல போறேன். முழங்கால் படியிட்டு பிதாவின் இடத்துல சொல்லுங்க. நீ இழந்ததை எல்லாம் கடவுள் உனக்கு திரும்ப கொடுப்பார். யோபுவை போல உன் முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமையை தேவன் ஆசீர்வதிப்பார். இயேசு சிலுவையிலே தொங்கிய போது அவரை பார்த்து தலைகளை துலுக்கி இவனுக்கு ஏன் இந்த நிலைமை என்று பரிதாபப்பட்டவர்கள் எல்லாரும் ஒரு நாள் அவர் ராஜாதி ராஜனாய் வானத்திலே திரும்ப வரும்போது, ஐயோ இந்த சிலுவையில் அறையுண்ட இயேசுவா இரட்சகர் என்று சொல்லி தங்களுடைய முழங்கால்களின் நேர் முழங்கால்களில் நின்று இயேசுவே ஆண்டவர்,
இயேசுவே ஆண்டவர் என்று என்ன பண்ணுவாங்க? அறிக்கை செய்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அதே போல நம்மை உயர்த்த தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனால் தேவகுமாரனாகிய கிறிஸ்துவை போல, விசுவாச வீரனாகிய தானியேலை போல, பவுலை போல என்னுடைய வீட்டிலே, என்னுடைய அறையிலே, தனிமையிலே நான் முழங்கால் படியிட ஆயத்தமா? ஜெபமே ஜெயம். அந்த ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே பரலோக வல்லமையை அனுபவிக்கிறவர்களாய், நிறைய நேரத்துல அவங்க வாழ்க்கையில கடவுள் இதை செஞ்சாரு, இவங்க வாழ்க்கையில இது செஞ்சாருன்னு சாட்சியா தான் கேட்கிறவர்களாக நீங்க இருக்கலாம், வேடிக்கை பார்த்துக்கிட்டு. ஆனா நீங்க ஜெபம் பண்ணும்போது நீங்க வேடிக்கை பார்க்கிறவங்களா இருக்க மாட்டீங்க. கடவுள் உங்களுடைய வாழ்க்கையில அவர் வெளிப்படுத்தின அந்த வல்லமையை பிறருக்கு அறிவிக்கிறவர்களாக தேவன் உங்களை மாற்றுவார். தேவன் தாமே அந்த கிருபையை நமக்கு அளிப்பாராக. ஆமென்.